Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பரோட்டா. இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சைட் டிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மாவு நமக்கு சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிசைகிற போல் தான். இது போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சா கூட சப்பாத்தியும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவையான கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்காக 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு ஏற்றா போல் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரம் குறைவாக இருக்கும், கலரிங் நல்லா கொடுக்கும். நீங்கள் எந்த மிளகாய்த்தூள் அவைலபிளோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் மசாலா பவுடர். ஸோ எல்லாத்துலேயுமே நான் இதுதான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் இல்லைனா கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுதும் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வெங்காயத்திலிருந்து விடுற தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் கடலை மாவு யூஸ் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் பார்க்கும்போது தெரியும் நல்லா ட்ரையாக இருக்குது. கடலை மாவு ஆட் பண்ண தொட்டு நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவும் ரெடியாக இருக்குது. இதை 4 உருண்டைகளாக பெரிய பெரிய போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். நான் எடுத்த மாவுக்கு 4 உருண்டைகள் கிடச்சிது. இப்போ நம்ம ஒரு திக்கான சைஸில் சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். 4 பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்து நான் 4 சப்பாத்தியும் ஒரே நேரத்தில் திரட்டி வச்சாச்சு. கொஞ்சம் திக்கான சைஸை திரட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அது மேலே ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம சுற்றி இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஓரங்கள் மட்டும் ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு இன்னொரு சப்பாத்தி வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே திரட்டி வச்சுருக்க இன்னொரு சப்பாத்தி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரங்களை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக தான் சப்பாத்தி கொஞ்சமாக நம்ம திக்காக செய்கிறோம். இல்லை ஸ்டஃபிங்லாம் நமக்கு வெளியே வந்துடும். ஓரங்கள்லாம் ப்ரெஸ் பண்ண பிறகு ஒரு நைஃப் வச்சு நம்ம இதை நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி எவ்வளோ பெருசாக திரட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. ஓரங்கள் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை நான் எடுத்துடுறேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இது ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா இது போல் ரோல் பண்ணி நம்ம செய்யும்போது லேயராக நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது ரோல் பண்ண பிறகு இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது போல் செய்து ரொம்ப ஈஸிங்க. வீட்லேயே நம்ம ஆனியன் பரோட்டா சூப்பராக பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். கடைகளில் செய்கிற பரோட்டா மைதாவில் தான் மேக்ஸிமம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அது ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி தான். ஸோ பிள்ளைங்களுக்கு இது போல் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எல்லா ரோல்ஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை திரட்டிக்க போகிறோம். இதை திரட்டும் போது ரொம்ப தின்னாக திரட்ட முடியாது. அதே போல் ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்க ஆனியன்லாம் நமக்கு வேகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல ஒரு தின்னான சைஸை திரட்டி அது மேலே எள்ளு கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அது அப்படியே மாவில் பதிஞ்சிரும். இது போல் எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எள்ளு நான் இன்றைக்கி ஒயிட் எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் அவைலபிளோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் இன்றைக்கி எல்லா பரோட்டாவும் கையிலேயே தட்டி எடுத்துட்டேன். அது மேலே கொஞ்சமாக எள்ளு ஸ்ப்ரெட் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தோம்னா மாவில் அப்படியே பதிஞ்சிரும். இது போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட
பரோட்டாலாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தவா வச்சு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த அளவுக்கு தின்னாக திரட்டியிருக்கேன் கையிலேயே. சப்பாத்தி போல் ரொம்ப தின்னாக திரட்ட முடியாது. அதே சமயம் ரொம்ப திக்காகவும் திரட்டினா நமக்கு வெங்காயம் வெந்து வராது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தாச்சு. இதே போல் எல்லா பரோட்டாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நான்ஸ்டிக், ஆர்டினரி தோசைக்கல் எல்லாத்துலேயுமே இது நல்லா வரும். உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் கல்லில் நீங்கள் ஆட் பண்ண பிறகு தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட உங்களுக்கு நல்லா தின்னாக கிடைக்கும். கொஞ்சம் தின்னாக இருந்தால் வெங்காயமும் சீக்கிரம் வெந்து வந்துடும். திக்காக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட எல்லா ஆனியன் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவைன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சைட் டிஷ் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு சிக்கன் குருமா, சென்னா கிரேவி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சென்னா கிரேவி தான் செஞ்சேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. இந்த பரோட்டாக்கு சென்னா கிரேவி காம்பினேஷன் சூப்பர்பாக இருந்தது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட என்ன சைட் டிஷ் தேவையோ அதை செஞ்சுக்கலாம். ஹோட்டலில் வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சமையல் ருசிக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.